புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் அங்கு பெரிய அளவில் கூடுதல் வரிகள் இல்லை என்றாலும் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் நேற்று நள்ளிரவு முதல் செல்லாது என்ற நடுவண் அரசின் அறிவிப்பு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. திடீரென செல்லாமல் போன ரூபாய் நோட்டுகளின் அதிர்ச்சி வைத்தியம் பரப்புரையில் வேட்பாளர்களோடு சுற்றிச் சுழலும் தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் கலக்கத்தில் ஆழ்த்தியிருப்பது என்னவோ உண்மை. அதிலும் வேறு ஊர்களிலிருந்து பிரச்சாரத்திற்காக வந்திருப்பவர்களின் நிலைமைதான் பரிதாபமாக உள்ளது. இந்த பிரச்சனை குறித்து கட்சி தொண்டர்கள் என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம். நாங்கள் பிரச்சாரத்துக்கோசம் வந்திருக்கோம். இப்போ ஒரு 10 பேரை நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள் செல்லாதுன்றாங்க. எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. பிரச்சாரத்துக்காக சிஎம் ஓட்டு கேட்டிருக்காரு. அதுக்காக நாங்களும் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 500 நோட்டும் 1000 நோட்டும் திடீர்னு பிளாக் பண்ணியிருக்காங்க, செல்லாது அப்படின்ட்டு. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நாங்கள் ஒரு டயர்டாக இருப்போம், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒரு டீ கடை அது மாதிரி போகும்போது 500 தாள் 1000 தாள் மாறலன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இங்க சிஎம்காக பிரச்சாரத்துக்காக நாங்க மகளிர் எல்லாம் இணைஞ்சு வந்திருக்கிறோம். திடீர்னு மத்திய அரசாங்கம் 500 ரூபாய் தாளையும் 1000 ரூபாய் தாளையும் தடை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு காலத்துல 500 ரூபாய் 1000 ரூபாய் இருந்தா ஈஸியா இருக்கும்னு பாக்கெட்ல வச்சுட்டு இருந்தது போய் இன்னைக்கு ஒரு டைமே கொடுக்காம இன்னைக்கு நைட்ல இருந்து செல்லாது அப்படின்னா இப்ப நாங்க ஒரு 10 பேர் குழுவா வரோம், ஒரு ஹோட்டலுக்கு போறோம், 500 ரூபாய் தாள் செல்லாது 1000 ரூபாய் செல்லாதுன்னா நாங்க எங்க போய் மாத்த முடியும்? இந்த மாதிரி செய்யக்கூடாது. இதுக்கு உண்டான தீர்வை உடனடியா எடுக்கணும். மக்களுடைய பிரச்சனைகளை கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். இது எந்த அளவுக்கு ஒரு கடைக்கு போனா கூட 500 ரூபாய் தாள் 1000 ரூபாய் தாள் வேணாம். ஒரு மளிகை கடைக்கு போனா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. காலையில நாங்க கொண்டு போய் கடைக்கு கொடுத்தாக்கா 500 ரூபாய் தாள் 1000 தாள் செல்லாதமான்னு சொல்றாங்க. இது என்ன ஆகும்னு தெரியல. இது கவர்மெண்ட்ல இது தடை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. 500 ரூபாய் தாள் 1000 ரூபாய் தாள் இல்லைன்னா 100 ரூபாய் தாளுக்கு நாங்களா எங்க போறது, எப்படி இது என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இது கவர்மெண்ட் தான் பார்த்து ஏதாவது செய்யணும். பிரச்சாரத்துக்காக சிஎம்காக ஓட்டு கேட்க வந்திருக்கோம். டிஃபன் சாப்பிடறதுக்காக ஹோட்டலுக்கு போனோம், ஒரு 10 பேர் போனோம். எல்லாம் 500 ரூபாயா வச்சிருக்கோம். அங்க போன உடனே 500 வாங்க மாட்டான்ட்டாங்க. யாருமே சாப்பிடாம எல்லாம் திரும்பி வீட்டுக்கு வரணும். எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் எல்லாரும். இந்த மாதிரி எனக்கு டைம் இல்லாம ஒரே நாள்ல எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணா நாங்க எப்படி பண்றது? 500 ரூபாய் வச்சிருக்கோம், அப்ப என்ன செய்ய முடியும்? அப்போ எல்லாரும் சில்லறைக்கு எங்க போறது? எல்லாம் எந்த கடையில போனாலும் 500 ரூபாய் வாங்க மாட்டேன்றாங்க. அப்ப நாங்க சில்லறைக்கு என்ன செய்யறது? அப்போ எந்த பொருளுமே எங்களால வாங்க முடியல. காலையிலேருந்து சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு போனால் பணம் 500 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டாங்க அந்த கடையிலும். இது திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்ததால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பணம் மாற்ற முடியல, பட்னியா இருக்கணும். மோடி அவர்கள் திடீர்னு இந்த அறிவிப்பு வச்சு பார்த்தா பொதுமக்கள் நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணிருக்கு. இன்னைக்கு காலையில நாங்கள் பிரச்சாரத்தை கிளம்பும்போது நானும் ஐயா சாப்பிட போகும்போது ஹோட்டல் 500 ரூபா தாள் கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு அறிவிப்பு பத்திரம் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம இந்த மோடி அவர்கள் செய்து விளம்பரத்துக்காக பண்ண மாதிரி இருக்குது. ரெண்டாவது, முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த பவரே கிடையாது. ரிசர்வ் பேங்க் தான் பாத்தீங்கன்னா இது முடிவு எடுக்கணும். கரன்சியை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான். இதை எந்த முன்னறிவிப்பு உண்டாம அந்த மோடி அவர்கள் சொல்லி ஒரு என்ன எப்படி சொல்றதுன்னா ஒரு போலித்தனமான இருக்குது அது.